வசந்தபாலன் சார் என்னோடய ஃபஸ்ட்டு படம் சார் தான் கொடுத்தாங்க எனக்கு. அந்த மீட்டிங் எனக்கும் இன்னும் மைண்ட்லேருந்து போகல சார். ஆக்சுவலி ஒரு ஷர்ட்டு ஜீன் அதெல்லாம் போட்டு வந்தேன். என்னப்பா நீ நடிக்க ஏதாவது ட்ரை பண்ண வந்திருக்கியா அப்படின்னு சொன்னார். இல்லை சார், நார்மலாக தான் வந்திருக்கேன், இப்படி தான் நார்மலாக ட்ரெஸ் பண்ணுவேன். நீ நடிக்கலாம் போல இருக்கே அப்படி சொன்னார். அதுக்கப்புறம் எனக்கு அந்த சான்ஸ் கொடுத்தாரு சார். நான் ஃபஸ்ட் டைம் எல்லாருக்கும் கொடுக்குறதுனா, நான் ஃபஸ்ட் டைம் வந்தபோது நீங்கள் எனக்கு அந்த வாய்ப்பு கொடுத்தீங்க. நீங்கள் அப்படி யோசிக்கல, ஒரு ஃபஸ்ட் டைமர்னு நீங்கள் என்ன யோசிக்கல. அதனால் அந்த மாதிரி நானும் எல்லாருக்குமே வந்து ஃபஸ்ட் டைமர்ஸ் கூட ஒர்க் பண்ணணுன்னு எனக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் பயங்கரமாக இருக்குது சார். ஸோ நீங்கள் எனக்கு கொடுத்தது, சங்கர் சார் எனக்கு கொடுத்தது தான் நான் திருப்பி சினிமாவுக்கு கொடுத்துட்ருக்கேன். ஸோ தேங்க்யூ ஃபார் அன்றைக்கி நீங்கள் செலக்ட் பண்ணது. இன்றைக்கி ஆல்மோஸ்ட் 20 வருஷம் ஆயிடுச்சு சார். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் இன்னும் ரிலவெண்ட்டாக ஓடிட்டுருக்கேன்றது சந்தோஷமாக இருக்குது. ஸோ தேங்க்யூ ஸோ மச். அப்புறம் அந்த படத்தில் பரத் சார் தான் வந்து ஹீரோவாக நடிச்சிருந்தார். ஸோ பரத்தும் இங்கே இருக்கார். ஸோ என்னுடைய முக்கியமான ஆல்பம் வெயில். ஸோ அதில் காதல் நெருப்பின் நடனம் அவருக்கு தான் அது பண்ணியிருந்தேன் அந்த சாங்கு. ஸோ தேங்க்யூ. அந்த டைமில் இன்னும் அந்த வாய்ப்பை எனக்கு கொடுத்ததுக்கு தேங்க்யூ ஸோ மச். அதுக்கப்புறம் காந்தி சார் வந்து எனக்கு ஐம் வெரி கிரேட்ஃபுல். எனக்கு எப்போவுமே என்னென்னா, எனக்கு அந்த இனிஷியல் ஃபேஸஸில் எனக்கு யாரெல்லாம் படம் கொடுத்தாங்களோ அவங்க கூட நான் என்றைக்குமே ஒரு பார்ட் ஆகிருக்கணும்னு நினைப்பேன். ஸோ ஒரு 3வது 4வது படம் நான் பண்ணிகிட்டு இருக்கும்போது எனக்கு அந்த டைமில் ஆஸ்கர் ஃபிலிம்ஸ் ரவிச்சந்திரன் சார் தான் பிக்கெஸ்ட்டு பேனரு. அப்போது அவர் ஃபுல்லாக கமல் சார், தசாவதாரம், அந்த படம் எல்லாம் நடந்துகிட்டு இருந்தது. அந்த டைமில் எனக்கு ஒரு பெரிய பேனரில் காந்தி கிருஷ்ணா சார் எனக்கு அந்த படம் கொடுத்தாரு, மியூசிக் பண்ண அந்த சான்ஸ் கொடுத்தாரு. ஸோ அந்த அந்த நன்றி உணர்ச்சி எனக்கு எப்போவுமே இருக்குது. ஸோ ஐ அகெயின் வாண்டட் டு பி பார்ட் ஆஃப் காந்தி சார்ஸ் ஃபிலிம் when I wanted to return the favor what he did to me. So I wanted to be a part of his film. ஏன்னா அந்த ஆல்பம் வந்து ரொம்ப ஸ்பெஷல் எனக்கு. அந்த பாட்டு, அப்புறம் வைரமுத்து சாரோட லிரிக்ஸ், பூவினை திறந்து கொண்டு போய் ஒழிந்த வாசமே, அந்த சாங்கோட லிரிக்ஸாக இருக்கட்டும், கனா காண்கிறேன் சாங்காக இருக்கட்டும். ஸோ அவ்வளோ அழகாக எனக்கு விஷுவல் எடுத்து கொடுத்துருந்தாங்க. ஸோ திருப்பி அவரோட வந்து இந்த படம் வைரமுத்து சார் லிரிக்ஸில் இந்த படம் பண்ணுறது எனக்கு ரொம்ப 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 சந்தோஷம். ஸோ தேங்க்யூ காந்தி கிருஷ்ணா சார். ஸோ அகெயின் பஞ்ச் ஆஃப் யங்ஸ்டர்ஸோட ஒரு படம். ஸோ பெஸ்ட் ஆஃப் லக் டு ஆல் த நியூ கம்மர்ஸ் இன் திஸ் ஃபிலிம். கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே ஒரு நல்ல ஹிட் ஆகணும்னு நினைக்கிறேன். ஏன்னா எவ்ரி டைம் நியூ கமர் கம்ஸ் எனக்கு ஒரு புது எனர்ஜி இருக்கும். லைக் இந்த வருஷம் பார்த்திங்கன்னா யூத் வந்து கென் ஒரு நியூ கமர், அவர் ஒரு டைரக்ட் பண்ணியிருந்தார், பெரிய ஹிட் ஆச்சு. ஹாப்பிராஜ் டைரக்டர் ஒரு நியூ கமர், அதுவும் நல்லா போச்சு. ஸோ நியூ கமர்ஸோட ஒர்க் பண்ணும்போது ஒரு தனி எனர்ஜி இருக்கும், ஒரு பியூட்டிஃபுல்லாக ஒரு எனர்ஜி இருக்கும். ஸோ அந்த எனர்ஜி இதுலேயும் கண்டினியூ ஆகும்னு நான் நினைக்கிறேன். ஸோ பெஸ்ட் ஆஃப் லக் டு த ஹோல் டீம், இதோட டிஓபி, இதோடைய எவ்ரி ஒன் ஹூஸ் பீன் பார்ட் ஆஃப் திஸ், எடிட்டர், ஆர்ட் டைரக்டர், எல்லாருக்குமே, ப்ரொடியூசர்ஸ், ஃபர்ஸ்ட் டைம் ப்ரொடியூசர்ஸ். ஸோ பெஸ்ட் விஷஸ் டு தெம். நல்ல ப்ரொடக்ஷன் ஹவுஸ், நல்ல ப்ரொடியூசர்ஸ், ரொம்ப நல்லா சப்போர்ட் பண்ணாங்க இந்த ஃபிலிமில். ஸோ இது வந்து பெரிய ஹிட் ஆகணும் அப்படின்னு நான் வேண்டிக்கிறேன். அப்புறம் தேங்க்ஸ் டு ரியோ, பரத் அண்ட் whoever have come here and graced the show, and all the best to all the heroines and all the technicians here. Thank you வைரமுத்து சார். அண்ட் இன்றைக்கி என்ன ஒரு லிரிக் ரைட்டர் என் கூட ஒர்க் பண்ணாலுமே நான் லவ் சாங்கோ இல்லை எது வந்தாலும் ஸ்ட்ரெயிட்டாக முதல் மரியாதையுடைய ரெஃபரன்ஸ் தான் போய் கொடுப்பேன் நான், லிரிக்ஸ் ரெஃபரன்ஸு. இல்லைனா திருடாவில் ராசாத்தி சாங்கை ரெஃபரன்ஸாக கொடுப்பேன். அந்த ஒரு லைனை எடுத்து சொல்வேன், இந்த லைன் தான் ரெஃபரன்ஸு, இப்படி இந்த மாதிரி எழுதுங்க, இந்த மாதிரி. இல்லை மே மாதமில் மின்னலே நீ வந்தது என்னடி, அந்த சாங்கை கொடுப்பேன். ஸோ அந்த மாதிரி ஒரு ரெஃபரன்ஸ் பாயிண்ட் அவர். ஸோ தேங்க்ஸ் வைரமுத்து சார் ஃபார் பீயிங் அ பார்ட் ஆஃப் திஸ் ஃபிலிம் அகெயின். அண்ட் ஐ ஹோப் திஸ் ஃபிலிம் டஸ் வெரி வெல். தேங்க்யூ. இன்றைய இசை வெளியீட்டினுடைய இசை நாயகன் ஜிவி கிட்டத்தட்ட 20 வருஷம் ஆயிடுச்சு நினைக்கிறேன். 2006 ஒரு சின்ன பையனாக நான் பார்த்தப்ப எனக்கு 20 வருஷம் கடந்து ஒரு மியூசிக் டைரக்டராக, டாப் மியூசிக் டைரக்டராக இருக்கிறப்பது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்னோடய ஃபைண்டிங்கில், என்னோடய சக்ஸஸில் ஐ திங்க் ஜிவி நான் மீட் பண்ண டே இஸ் மை ஃபேண்டாஸ்டிக் டே அப்படின்னு நான் நினைக்கிறேன். என்ன கான்ஃபிடென்ட்டு நான் ஜிவிட்ட பார்த்தேன், அந்த கான்ஃபிடென்ட் இன்னைக்கும் போல. பட் என்ன கேரக்டர், என்ன ஹியூமனிட்டி, இன்னமும் நான் வியந்துக்கிட்டே இருக்கிறேன். இவ்வளோ மெச்சூரிட்டி எனக்கு 16 வயசுலேயும் இல்லை, 36 வயசுலேயும் இல்லை, இந்த வயசுலேயும் இல்லை. ஆனால் அவ்வளோ மெச்சூரிட்டியாக ஜிவி இருக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் சத்தியமாக சொல்கிறேங்க, இன்றைக்கி டாப் தமிழினுடைய, தெலுங்குனுடைய டாப் மியூசிக் டைரக்டர், அப்படி ஒரு மியூசிக் டைரக்டர் ஒரு ஃபஸ்ட்டு ஹீரோ படத்தை இன்றைக்கி வேறு எந்த மியூசிக் டைரக்டரும் பண்ண மாட்டார். காக்கா முட்டை பண்ணுறதுக்கு, விசாரணை பண்ணுறதுக்கு வேற யாரும் முன் வர மாட்டாங்க, ஜிவியை தவிர நான் நினைக்கிறேன். ஸோ எல்லாரும் நம்பர்ஸ் தான் பார்த்துட்டு இருக்காங்க, எத்தனை மில்லியன் இதைத்தான் பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. நிஜமான ஹார்ட்ஸை பார்க்குற ஒரு மனுஷனாக நான் ஜிவியை பார்க்குறேன். நிஜமான ஒரு காந்தி சார், எனக்கு அவர் தெரியும்,
அதை பார்க்குற ஒரு மனுஷன் ஒரு பையன் போய் கதை சொன்னாலும் இன்னைக்கு வந்து யூத் ஒரு படம் எவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக ஒரு மியூசிக்கல் கம்பெனி ஆரம்பித்து அதை அச்சீவ் பண்ணாங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. அதாவது எந்த புகழ்ச்சியும் எனக்கு அதுக்காக நான் சொல்லலை, உண்மையில ஹார்ட்லேருந்து பேசுகிறேன். இன்னைக்கு இருக்கிற மார்க்கெட் பற்றி எனக்கு ரொம்ப டீட்டெயில்டாக தெரியும். ஸோ டீட்டெயிலாக குகன் சார் சொன்னாங்க. இந்த இடத்துல ஜிவி இந்த படம் பண்ணதுக்கு ஸோ ரொம்ப ரொம்ப பெரிய மனசு வேணும். சூப்பர் ஜிவி, சூப்பர். ஸோ என்னுடைய வாழ்த்துக்கள். அப்புறம் காந்தி சாரை பற்றி சொல்லணும். ஸோ காந்தி சார் நானும் ஜென்டில்மேன் படத்தில் வேலை பார்த்தேன். அவர் அசோசியேட் டைரக்டர். என் லைஃப்பில் ஒரு 3 விஷயம் வந்து காந்தி சார் பண்ணார். எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க, அக்கா வளர்த்த பையன் அப்படின்னு வீட்டில் சொல்லுவாங்க. அம்மா இல்லாத வீட்டில் அக்கா வளர்த்த பையன் அப்படின்ட்டு. ஒரு படத்தில் வேலை செய்கிறப்ப அசோசியேட் டைரக்டர் சில அசிஸ்டன்ட் டைரக்டரை வளர்த்து எடுப்பாங்க. அப்படி காந்தி சார் வந்து என்னை ஜென்டில்மேன் படத்தில் வளர்த்து எடுத்தார். கிட்டத்தட்ட ஜென்டில்மேன் என்னுடைய முதல் படம். ஒரு சின்ன பையன், அப்போ தான் டிகிரி முடிச்சுட்டு அந்த படத்தில் வேலை செய்ய வந்திருக்கேன். சினிமானா என்னன்னு தெரியாது, ஷூட்டிங்னா என்னன்னு தெரியாது. அவர் வந்து காஸ்டியூம் பார்த்துட்டு இருக்காரு. நான் வந்து இந்த அசிஸ்டன்ட் பாக்ஸை சுமந்துட்டு அலையணும். 4:30 மணிக்கு கோடம்பாக்கத்தில் ஜென்டில்மேன் ஆஃபீஸில் நான் இருந்தால் தான் பெட்ஃபோர்டில் எனக்கு ஷூட்டிங் லொக்கேஷன் 6:30 மணிக்கு கொண்டு போய் விட்டுருவாங்க. நான் ஒரு நாள் லேட்டாக வந்துட்டேன். அசிஸ்டன்ட் பாக்ஸ் போயிடுச்சு. ஷூட்டிங் ஆரம்பித்து 7வது நாள் கண்டினியூட்டி புக்கை நான் மிஸ் பண்ணிட்டேன். கண்டினியூட்டி புக்குன்னா இன்னைக்கு யாருக்கும் என்ன தெரியுமா அப்படின்னு தெரியல. காஸ்டியூம் கண்டினியூட்டியை பேப்பரில் நோட்டில் எழுதி வைப்போம். இவங்க வந்து இந்த கலர் சட்டை போட்டிருக்காங்க, இந்த கலர் சேலை கட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த புக்கை நான் மிஸ் பண்ணிட்டேன். எங்கே மிஸ் பண்ணேன்னு தெரில. அடுத்த நாள் கேட்குறாரு, பெட்டியை தொலைவுறேன், கண்ணெலாம் கலங்குது, காணும். என்னடா பண்ணுறதுன்னு கேட்குறாரு. எனக்கு தெரியல. சார்கிட்ட சொல்ல போகிறேன், சங்கர் சார்ட்ட அப்படின்றார். எனக்குன்னா அழுகையே வருது. வேலைக்கு சேர்ந்த 7வது நாளே வேலையை விட்டு துரத்திடுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு 2வது நாள் 3வது நாள் ஷூட்டிங் போய்கிட்டே இருக்குது. புக்கு கிடைக்கலன்னா அவ்வளோதான், நான் சார்கிட்ட சொல்ல போகிறேன், அவன் வேலை போயிடும்ட்டார். என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஷூட்டிங் முடிச்சு பேக்கப் ஆன பிறகு நான் முன்னாடி ஷூட்டிங் பண்ண லொக்கேஷனுக்குலாம் அலைஞ்சு அந்த புக்கை தேடிக்கிட்டே இருந்தேன். கிட்டத்தட்ட ஒரு 5 நாளாக கிடைக்கல. நாளைக்கு மறுபடியும் கண்டினியூட்டி சீன் ஷூட் பண்ண போகிறோம், நான் கண்டிப்பாக சார்கிட்ட சொல்ல போகிறேன்டா அப்படின்னு சொன்னார். எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. அழுது கண் கலங்கி நின்னேன். அப்போ சொன்னார், நீ எடிட்டிங் அசிஸ்டண்ட் தானே அப்படின்னார். ஆமாம் சார் அப்படின்னேன். போய் ரஷ்ஷில் பார்த்து உன்னால் எழுத முடியுமா அப்படின்னார். நான் லெலின் விடிஜன் சாரோட எடிட்டிங் அசிஸ்டண்ட்டு. சூப்பர் சார் அப்படின்னு உடனே வேகமாக ஓடி போய் அந்த ரஷ்ஷெல்லாம் எங்கள் எடிட் ஷூட் தான், அது எடுத்து பார்த்து ஒவ்வொரு ஃப்ரேமாக பார்த்து 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 கண்டினியூட்டி எழுதி நோட்டை வந்து ஃப்ரெஷ்ஷாக நான் அதில் இருக்க ஒரு சின்ன ஃப்ரேம்லாம் எடுத்து 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 ஒட்டி அடுத்த நாள் கொண்டு வந்து அந்த புக்கை கொடுத்தேன். ஒருவேளை அன்னைக்கு உணர்ச்சி வசப்பட்டு சொல்லியிருந்தா நான் ஜென்டில்மேனில் சங்கர் சாரோட அசிஸ்டண்டாக இருந்திருக்க முடியாது. அன்னைக்கு காப்பாற்றினதுலேருந்து அவர் ஒரு லிட்டரரி ரீடர். ஆக்சுவலாக நான் வந்து டிபெண்டாக அவரை டிபெண்ட் பண்ணிகிட்டே இருப்பேன். எல்லா மொமெண்ட்லையும் அவரை டிபெண்ட் பண்ணிக்கிட்டே இருப்பேன். ஷூட்டிங் முடிச்சுட்டா அவர் வீட்டில் இருப்பேன். அவர் சமைச்சு போடுவார், சாப்பிடுவேன், அவர் கூட ஸ்பெண்ட் பண்ணுவேன். அவரோட லோகிதாஸ் பார்த்த படம் அப்படின்னு 80s மலையாள கிளாசிக்ஸ் ஃபுல்லாக அவர் வீட்டிலேருந்து பார்த்துருக்கேன். அவருக்கு சுஜாதாவை அவ்வளோ பிடிக்கும், வைரம் சார் அவ்வளோ பிடிக்கும், பாலகுமாரன் அவ்வளோ பிடிக்கும். அவர் டிஸ்கஷனில் பேசுகிற விதமே எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். அவரை பார்த்து வளர்ந்த ஒரு பையன். ஸோ ஈவன் வெயில் கூட நான் முதல்ல காந்தி சார்ட்ட தான் அந்த கதையை சொன்னேன். சூப்பராக இருக்குடா, நீ ஏன் சங்கர் சார்ட்ட சொல்லக்கூடாதுன்னார். லாங் கேப் ஆச்சு நான் சங்கர் சாரை பார்க்க. உடனே வந்து, சார் ரொம்ப நாள் ஆச்சு, நான் அவர்கிட்ட போய் எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொன்னேன். ஒரு நாள் ஃபோன் பண்ணி சங்கர் சார்ட்ட அந்த மாதிரி பாலன் வந்து ஒரு செம்ம கதை வச்சுருக்கான், நீங்கள் கேளுங்க அப்படின்னு. அவர் எங்கள் குருவாச்சு, ஏன் அவனுக்கு வாய் இல்லையா, அவன் கேட்க மாட்டானா அப்படின்னு அவர் சொன்னார். அப்புறம் சங்கர் சார்ட்ட போய் ஒரு கதையை சொன்னேன். என் லைஃப் ஒரு ரீஃபார்மாக மாறி நான் வந்து ஒரு டைரக்டராக மறுபடியும் வர்றதுக்கான ஒரு சோர்ஸ் நடந்துச்சு. இது எல்லாமே காந்தி சார் அந்த கைப்பிடிச்சி ஒருத்தர் ரொம்ப பிடிக்கும்ல, ஒரு டீமில் வேலை பார்க்குற ஒவ்வொரு அசிஸ்டன்ட்டுக்கு தான் அது புரியும். ஒரு அசோசியேட் அவங்க தங்களுடைய பெரிய ஆதர்சமாக நினைப்பாங்க. ஸோ அப்படி நான் வேலை பார்த்த 4 படத்துலையும் என்னோட பெரிய ஆதர்சமாக அப்படி ஒவ்வொரு வேலையும் பார்த்து பார்த்து பண்ணுவார். இந்தியனில் கமல் சாருக்கான காஸ்டியூம் ஆகட்டும், அந்த பெல்ட் ஆகட்டும் அப்படின்னு பார்த்து பார்த்து பண்ணுவார். அவர் பக்கத்தில் இருந்து பார்த்து பார்த்து வளர்ந்து ஒரு தொழில் கற்றுக்கிட்டு சங்கர் சார்ட்ட நல்ல பேர் வாங்கி இந்த இடத்துல நிற்கிறேன். ஸோ ரொம்ப 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 நான் என்னோடய வளர்ச்சியில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு அண்ணனா எப்படி வேணால் சொல்லலாம் அந்த இடத்த. ஸோ மறக்க முடியாத ரொம்ப முக்கியமான என்னோடய லைஃப்பில் முக்கியமான ஒரு நபர் காந்தி கிருஷ்ணா.
ஸோ இந்த படம் விஷுவல்ஸ்லாம் பார்த்தேன். இந்த படம் பெரிய வெற்றி அடையணும் மனதார வாழ்த்துறேன். தேங்க்யூ.